அதையும் விட இன்னொன்று அடிப்படையில் சொல்லணும்னா, அவர்கள் அதிகம் பேச வேண்டும், நீங்கள் அதிகம் கேட்க வேண்டும். ஆனால் இப்போதைய உரையாடல் எப்படி இருக்கு? நம்ம தான் பேசிட்டு இருக்கோம், அட்வைஸ்ன்ற பேரில் போட்டு அழுத்திட்டு இருக்கிறோம். அட்வைஸை பற்றி ஒன்று சொல்லுவாங்க, அட்வைஸ் இஸ் லைக் எ கேஸ்ட் ஆயில், விளக்குன மாதிரி. எல்லாரையும் நீ குடின்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி பெரும்பாலான நேரங்களில் குழந்தைகளை பேச விடாமல் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு கான்வர்சேஷனை, ரொம்ப குழந்தைகளை விட்டுருங்க, 2 பேர் பேசுகிறோம், பார்த்தீங்கன்னா 2 பேருமே பேசணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த கான்வர்சேஷன் நல்லா இருக்காது. பேசுகிற ஆள் ஒருத்தர் இருக்கணும், கேட்குற ஆள் ஒருத்தர் இருக்கணும், மாறி மாறி பண்ணலாம். 1975 என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் சொன்னார், ஒரு பார்ட்டிக்கு போகிறேன், 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் பேசுகிறத நான் கேட்பேன், நான் பேச மாட்டேன். ஏன் சார்? மற்றவங்க பேசுகிறத கேட்டால் நான் புதுசாக தெரிஞ்சுக்கிறேன். நான் பேசுனா எனக்கு தெரிஞ்சது தான் நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு அதில் கெயின் இல்லை. அப்போது குழந்தைகளை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா, நம்மை பற்றி குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டுமா? முதல்ல குழந்தைகளை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னா யார் அதிகம் பேசணும்? குழந்தைகள். குழந்தைகள் அதிகம் பேசுவதற்கான ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்போ எப்போ அந்த குழந்தை நம்மக்கிட்ட ஃப்ரீயாக பேசும்? இப்போ பேசுறது இல்லைன்னா ஏன் பேசுறது இல்லை? எப்போ அந்த குழந்தை நம்மக்கிட்ட ஃப்ரீயாக பேசும்? எங்கேயோ இருந்து வர்ற ஒருத்தன் அவன் மனசில் ஒரு சேர் போட்டு உட்கார முடியுது, அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறான், கூடயே இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட அவன் எதையும் பகிர்ந்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா ஏன்? அந்த புரிந்து கொள்ள ஆரம்பித்த பிறகு குழந்தைக்கு நாம் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறோம். எனக்கு என்ன பிரச்சனை என்றாலும் என்னுடைய பெற்றோர்களிடம் வந்து நான் சொல்ல முடியும். அந்த பிரச்சனையை நான் சொல்லும் பொழுது அவர்கள் பொறுமையாக கேட்டுக்கொள்வார்கள். கேட்டு பின்னர் அதற்கான ஒரு சரியான தீர்க்கமான முடிவை அவர்கள் எடுப்பதற்கு எனக்கு உதவுவார்கள். ஏன் அந்த வார்த்தையை சொன்னேன்? சரியான முடிவை எனக்கு அவர்கள் கொடுப்பார்கள்னு சொல்ல. ஆனால் ரொம்ப பேர் பண்ணுறது அதுதான். பிரச்சனைன்னு வந்தால் அவனுக்கு ரெடிமேடாக நீங்கள் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கீங்க, அதை கொடுத்துட்றீங்க. எத்தனை பேர் நீங்கள் வைத்திருக்கின்ற முடிவை அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வாக கொடுக்கிறீர்கள்? எல்லாருமே தான். அது சரியா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போது நான் ஒரு கண் டாக்டர்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் வரலாறு எனக்கு கண்ணு தெரியலேன்னு, என் கண்ணாடியை கழட்டி நான் அவருக்கு கொடுத்துட்றேன். அவர் சொல்கிறாரு, சார் முன்னையாவது கண்ணு நல்லா தெரிஞ்சது, இப்போ இன்னும் மோசமாக போச்சு. உடனே எனக்கு கோபம், ஏன்யா என் கண்ணாடியை கழட்டி உனக்கு நான் கொடுக்குற ஒரு அவசரத்துக்கு இந்த கண்ணாடி போட்ட பிறகு தான் எனக்கு பார்வை தெரிஞ்சது, உனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறியே. அவர் பவர் வேறு, என் பவர் வேறு இல்லையா? அப்போது இதே தானே பிரச்சனைக்கும். அவங்க பிரச்சனை வேற, உங்களுடைய தீர்வு வேறை. அவருடைய பிரச்சனையை நீங்கள் புரிந்து கொண்ட விதம் வேறு. அப்போது உங்களுடைய தீர்வு அவர்களுக்கு உதவாது என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போது என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம்? அவங்க ஒரு முடிவு சொல்லுவாங்க, வேற என்ன பண்ணலாம், வேற என்ன பண்ணலாம், வேற என்ன பண்ணலாம், வேற என்ன, அப்படி ஒரு 4-5 கேட்கும்போது கடைசியாக நீங்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிற முடிவும் அவர்கள் வாயிலிருந்து வரலாம். அப்போ இதில் எதை பண்ணலாம், எதில் அட்வான்டேஜ், எதில் டிஸ்அட்வான்டேஜ், இப்படியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணால் கடைசியில் இந்த முடிவு எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் வச்சிருக்கிற முடிவை அவர்களுடைய முடிவு மாதிரி கொடுத்தா என்ன ஆகும்? நம்ம சொல்கிறத நமக்கு அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கிடைக்கும். இதே இது நம்மளாக கொடுக்கும் பொழுது திணிக்கப்படுகிறது. வேற அவர்களாக முடிவு செய்யும் போது நான் முடிவு எடுக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இது என்னுடைய தீர்வு, என்னுடைய முடிவு என்னும் பொழுது அவர்களுடைய ஆர்வம் அதை செயல்படுத்துவதில் சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒரு முடிவு ஒருவர் மீது திணிக்கப்படுகிறது என்றால் அதை செயல்படுத்துவதில் அவர்கள் ஆர்வம் இருக்காது. எனக்கே நடந்தது. எனக்கு மேத்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட். எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, நீ டாக்டர் ஆகிற, அவ்வளோதான். எனக்கு பிடிக்காது. இல்லை நீ ஆகிற. ஸோ அப்போ பியூசி மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரெண்டுக்கும் ஒரே நாள் இன்டர்வியூ. ஏதாவது ஒன்று தான், நீ இதுக்கு தான் போகிற அப்படின்ட்டு. கடைசியில் போனேன், வேண்டா வெறுப்பாக தான் பியூசி படித்தேன், வேண்டா வெறுப்பாக தான் எம்பிபிஎஸும் படித்தேன். எல்லாம் பாஸ் பண்ணிட்டது வேறு விஷயம். ஆனால் இது என்னுடைய ஆர்வமாக இருந்திருந்தால் இன்னும் கூட வேறு மாதிரி போயிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் சைக்காட்ரி என்னுடைய ஆர்வமாச்சு. அதில் என்னுடைய இருக்கிறதுக்குள்ளே மெடிக்கலில் சைக்காட்ரி தான் என்னுடைய பிடித்தமான சப்ஜெக்ட் அப்படின்னு அதில் போனேன். அது என்னுடைய ஆர்வம் வேறாக இருந்தது. ஆக எப்பொழுது நாம் அவர்களை அந்த முடிவை, இதில் பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அந்த முடிவெடுப்பதில் ஒரே பிரச்சனைக்கு பல்வேறு தீர்வுகள் உண்டு. ஒவ்வொரு தீர்வுக்கும் வேறு வேறு பின்விளைவுகள் உண்டு. இதே முடிவு வேறொரு சமயத்தில்
சரியாக இருக்கும், ஆனால் இப்பொழுது இது சரியாக இல்லை என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள். ரெடிமேடா வச்சிருக்கிற ஒரு சொல்யூஷனை கொடுக்காம அவர்களுக்கு முடிவெடுப்பதற்கு நாம் பழக்கி கொடுக்கிறோம் என்றால் அவர்களுடைய சிந்தனை திறனை வளர்க்கிறோம். ஒரே பிரச்சனைக்கு பல்வேறு தீர்வுகள் உண்டு என்பதை சொல்லிக் கொடுக்கிறோம். வேறு வேறு தீர்வுகள் வேறு வேறு காலகட்டங்களில் பலனுள்ளதாக இருக்கும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறோம். ஆக இவ்வளவு விஷயங்கள் அந்த ஒரு பேச விடும்போது, பேசுவதை கவனிக்கும் போது, அவர்கள் ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது அந்த பிரச்சனைக்கு ஒரு ரெடிமேட் சொல்யூஷனாக நீங்கள் கொடுக்காமல், அது அட்வைஸ், அது இல்லாமல் அவர்களை சிந்திக்க விட்டு அவர்கள் பல்வேறு விதமான முடிவுகளை வந்து அதில் எந்த முடிவை எடுக்கலாம் என்று நாம் அவர்களுக்கு கைடு செய்கிறோம். அப்போ வழிகாட்டி, நம்ம அவர்களுக்கு முடிவு செய்யவில்லை, அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறோம். அப்போ ஏன் நாம் சரியான வழிகாட்டி என்று அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்றால், நம்மை சிந்திக்க விடுகிறார்கள், நமக்கு எது நல்லது என்பதை அவர்கள் நம்முடைய பல்வேறு தீர்வுகளிலிருந்து ஒன்றை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். எப்படி ஒரு கைடு வந்து முன்னையே அங்கே பல தடவை போனாள், அதை பற்றி தெரிந்தாள். அப்போ அந்த சரியான கைடாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம குழந்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா நாளைக்கு எல்லாவற்றுக்குமே நம்மிடம் வரும். ஆக ஒவ்வொரு முறை ஒரு பிரச்சனையோ அல்லது புதிதாக ஏதாவது ஒன்று நடக்கிறது என்றால் நம்மிடம் வந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும்.